இவர் உங்க அப்பாவா அப்படின்னு என்னுடைய கணவரை பார்த்து கேட்குற கேள்வியா இருக்கலாம். பேத்தியை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு அவருடைய ஃபோட்டோக்கு கேட்குற கேள்வியா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அது என்ன எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து என் கையில தான் இருக்கு. அதை நான் வந்து கன்சிடர் பண்ணி அந்த கமெண்ட்டை எனக்குள்ள எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அது என்னை பாதிக்கும். அதை நான் எனக்குள்ள எடுக்காத வரைக்கும் அது ஒரு தேர்ட் பார்ட்டி, நான் ஒரு தேர்ட் பார்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், வேற யாரோ ஒருத்தருடைய போஸ்ட் நம்ம பார்க்குறோம், வேற ஒரு செலிபிரிட்டி போஸ்ட் பார்க்குறோம், அதில் கீழே ஒரு கமெண்ட் போகுது அப்படின்னா அது பார்க்கும்போது நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? அந்த அளவுக்கு ரியாக்ஷன் தான் நமக்கு அவங்க கமெண்ட் பண்ணும்போதுமே நம்மளோட ரியாக்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதோடைய ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அண்ட் நான் எப்பவுமே என்னுடைய முக்கியத்துவம் எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு தான் நான் கொடுப்பேன். என்னை கேள்வி கேட்கக்கூடியவர்கள், என்னை வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள், என்னை குவெஸ்டன் பண்ணக்கூடியவர்கள் என்னுடைய இம்மீடியட் சர்க்கிளாக இருக்கணும். அதை மீறி ஒரு தேர்ட் சர்க்கிளாக இருக்காங்க அப்படின்னா அதில் வேல்யூ இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். நீலிமா நீங்கள் கொஞ்சம் இலைங்களேன், ரொம்ப வெயிட் போட்டீங்க அப்படின்னாங்கன்னா அதில் ஜென்யூனாகவே அது ரீசன் இருக்கா, ஒருவேளை நம்ம உண்மையிலேயே வெயிட் போட்டோமா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இல்லை அவங்க நம்மளை வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை கருத்தில் எடுத்துக்கவே மாட்டேன். ஜென்யூனாக ஒரு கன்சர்னோட சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நான் போவேன். தட்ஸ் ஹவ் ஐ see the two different things. இதுக்கு நமக்கு வந்து நிறைய மெச்சூரிட்டி நம்மளா உருவாக்கிக்கணும். நான் வந்து 21 வயசில் கல்யாணம் பண்ணேன். இட் வாஸ் மை டெசிஷன் டு மிஸ்டர் இசைவாணன். அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். இப்போ ஒரு 17 வருஷமா ஐம் இன்டு அ மேரிட் லைஃப். 2 குழந்தைங்க இருக்காங்க, அதித்தி அண்ட் அத்வைதா. எங்களோடது லவ் மேரேஜ். இட் வாஸ் மை சாய்ஸ், மை டெசிஷன். அழகாக ஒரு காதல் திருமணம் பண்ணோம். எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும், நிறைய பிரேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் ஈவன் வி ஹேட். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுன்னா, எனக்கு திருமணமான ஒரு 6 months வந்து ஐ லாஸ்ட் மை ஃபாதர். இட் வாஸ் சச் அ டிசாஸ்ட்ரஸ் திங். அப்பா அம்மா அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நம்ம வேற ஒரு வாழ்க்கைக்கு நகர்றோம்னு நினைக்கும் போது கல்யாணம் 6 மாசத்துலேயே வந்து நான் எங்கள் அப்பாவை இழந்துட்டேன். அதுவுமே எப்படின்னா, அவர் மேலே நான் கை கால் போட்டுட்டு இருந்தேன், அப்பா தவறுனதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு டிமைஸ் எங்கள் அப்பாவோடது. பட் அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, கரேஜ் பிளேட் அ வைட்டல் ரோல் அண்ட் அக்செப்டன்ஸ் பிளேட் அன் அதர் வைட்டல் ரோல். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கிறவங்க, அவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கும் போது அவங்களோட நினைவுகளும் அவங்க கூட நம்ம இருந்த தருணங்களும் நமக்கு நிறைய வந்து மைண்டில் வந்துட்டே இருக்கும், ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம மைண்ட் வந்து எப்படி ப்ளே பண்ணுது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேம் இருக்குது. நான் அந்த டைமில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை கையில் எடுத்தேன். நிறைய கோயில்களுக்கு போக ஆரம்பித்தேன், நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அந்த புத்தகங்கள் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமைஞ்சது அந்த காலகட்டத்தில். ஆஃப்டர் தட் வி ஸ்டார்டட் மூவிங். இப்போது காலேஜ் லைஃப்பில் நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுடைய மிகப்பெரிய கனவுகளாக என்னென்ன இருக்குன்னா, ஒரு பைக் வாங்கணும், அடுத்து ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறமா ஒரு நல்ல திருமணம் பண்ணணும், ஒரு நல்ல கணவர் நமக்கு அமையணும், லவ் பண்ணோன்னா அந்த லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணோன்னு நினைப்போம்.